இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. தாவீது அப்படிங்கிற அந்த பேரை ஆண்டவர் எப்படி பிரஸ்தாபப்படுத்துறார் பாருங்க. ஒரு பெரிய நாமத்தை நான் உனக்கு உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்றாருன்னா, தாவீது வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் இந்த அளவுக்கு இவன் பெயர் பிரஸ்தாபப்பட என்ன காரணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கோலியாத்தை சந்திக்கும் அந்த சூழ்நிலையில அவன் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினது தான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல பாருங்க, சவுல் பயந்துட்டு இருக்கிறாரு, இஸ்ரவேலின் இராணுவங்கள் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. தேவனை தூஷிக்கும் போது, அவதூறாய் பேசும்போது ஒருத்தரும் அதற்கு பதில் சொல்லாம இருந்தப்ப இந்த தாவீது தான் கர்த்தருடைய பெயரை உயர்த்துறான் பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறான் பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில, சவாலான சூழ்நிலையில, நெருக்கடியான சூழ்நிலையில, எல்லாரும் பயந்து பின்வாங்கி கொண்டிருந்த சூழ்நிலையில, ஆனால் இவனோ மற்றவர்களைப் போல இல்லாம அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறார். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினதுனால அவருக்கு வரவேற்பு இருந்ததா? சகோதரர்கள் சொல்றாங்க, நீ வேகமா இடத்தை காலி பண்ணு. சவுல் சொல்றாரு, நீ அவனை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாதுப்பா, ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்த யுத்த வீரன். அப்ப யாருமே அவனை என்கரேஜ் பண்ணல. அது மாத்திரமல்ல, கோலியாத்தை பார்த்து, நீ நிந்தித்த இராணுவங்களின் தேவன், எங்களுடைய இஸ்ரவேலின் தேவன், அவருடைய நாமத்துல தான் நான் உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொன்னப்ப பாருங்க, அவன் பரிகாசம் பண்றான், அவன் நிந்திக்கிறான். அப்ப கர்த்தரை உயர்த்துற இடத்துல வரவேற்பு இல்லை, கர்த்தரை உயர்த்துகிற இடத்துல அவனை உற்சாகப்படுத்த ஒருத்தர் இல்லை, கர்த்தரை உயர்த்துகிற இடத்துல அவனுக்கு நிந்தனையும் பரிகாசமும் இருந்தது. அவமானப்படுத்துற மாதிரி கோலியாத் பேசினான். ஆனா அவன் கண்டுகிடவே இல்லைங்க, கர்த்தரை உயர்த்துறதுல உறுதியா இருந்தான். இதை பார்த்த தேவன் தான் இன்னைக்கு இவனுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிறான், பெருமைக்குரியதாய் மாற்றுகிறான். இஸ்ரவேலிலே தாவீதின் நகரம் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் இவன் பேரை சொல்லி கூப்பிட வைக்கிறார். தாவீதின் சிங்காசனம் என்று அறியப்படுற அளவுக்கு ஆண்டவர் இவனை ஆசீர்வதிக்கிறார். தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்படுற அளவுக்கு இவனுடைய பெயரை ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்துறார் பாருங்க. அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நம்முடைய பெயர் பிரஸ்தாபப்படணும்னா, நம்முடைய பெயர் பெரியோர்களுக்கு இணையா வரணும்னா, நம்ம திறமை உள்ளவங்களா இருக்கணும் அல்லது சாமர்த்தியம் உள்ளவங்களா இருக்கணும் இல்லைங்க, கர்த்தரை உயர்த்துகிறவர்களா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துலையும் யாருக்கு முன்பாக கர்த்தரை உயர்த்துவதற்கு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தரை உயர்த்தின பிரச்சனை வந்துருமே, பயப்படாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. கர்த்தரை உயர்த்தினா அவங்க நிந்திப்பாங்களே, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நிந்தித்தாலும் அவமானப்படுத்தினாலும் நெருக்கடிகள் வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தீர்மானிப்போம். ஆண்டவர் தாவீதுக்கு பெரிய நாமத்தை கொடுத்தது போல நமக்கும் பெரிய பிரஸ்தாபத்தை தந்து ஆசீர்வதிப்போம். தகப்பனே, உம்முடைய திருநாமத்தை உயர்த்தும் கிருபையை ஒவ்வொரு நாள் எங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.